ஒரு உழப்பட்ட நிலத்தை போல, அப்படி உழப்பட்ட நிலத்தை போல அவருடைய சரீரம் இருந்தது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இப்படி தொடர்ந்து அடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார். அவரை கொட்டினார்கள், அவரை அறைந்தார்கள், அவருடைய சரீரத்தில் நமக்கென்று இந்த உலகத்தில் எருசலேம் வீதிகளிலே இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது. அன்புக்குரியவரே, உனக்காக இந்த பாடு, உனக்காக இந்த அடி, உனக்காக இந்த காயங்கள், உனக்காக இந்த பாடுகள், உனக்காக இந்த அவலங்களிலே இயேசுவின் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டாரப்பா. உன்னுடைய மீறுதலுக்காய், உன்னுடைய பாவத்திற்காய், நீ நலமோடு வாழ்வதற்காய் இயேசு கிறிஸ்து இந்த பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டார். பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை. அவரை அடித்த பொழுதும், அவரை அறைந்த பொழுதும் அவர் வாய்த்திருவாத ஒரு ஆட்டை போல இருந்தார். ஐயா, இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நமக்காய் பாடுபட்டார். அடிமையின் ரூபமானார், அவமானத்தின் சின்னமாய் எண்ணப்பட்டார். நம்மே விழ வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஜீவன் தந்தீர். உனக்காக அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டி, உன்னுடைய பாவத்திற்காய், உன்னுடைய மீறுதலுக்காய், உன்னுடைய வாழ்க்கையை நாம் செய்யும் தவறுகளுக்காய் இயேசு இப்படி அடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். Resistenza tua è incredibile. Cosa ne piace, no? Di vetro. Prova e studio. Quale? Dimmi sto parlando. Gusta! Gusta! அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படி தொடர்ந்து அவர் அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தம் முழுவதுமாய் இந்த மண்ணிலே சிந்தி நமக்காக அவர் இப்படி சிலுவை சுமந்த உருவும் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே ஆய்கின்றதே. நம்பி இயேசு அன்னைவா, நம்பி இயேசு அன்னைவா. உனக்காக அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டி அவர் சிலுவையில் அடையும் பொழுது ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம்.
நமக்கு வீட்டு உன் வாழ்க்கையிலே சாபமா வியாதியா நீண்ட நாள் போராட்டங்களா இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை இயேசு இப்படி கல்வாரியிலே உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மானாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் நன்மந்தை வா காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் நன்மந்தை வா சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவந்தை வா நம்பியே சுவந்தை வா. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இப்படி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ஐயா.